நைட்டு மண்டக்குள்ள பேனு குடு குடு குடுன்னு ஓடுதுங்க. நைட்டு தூக்கமே வரமாட்டேது. வந்து என் தலையில பாருங்க, என்ன ஓட்டம் ஓடுதுங்கிறீங்க. முணு முணுன்னு ஊறிக்கிட்டே கிடக்கு. அங்க எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என் தலையில எடுத்து குத்திக்கிட்டே கிடப்பாங்கங்க. இங்க வந்து 2 நாளா பாக்கலையா, அதுதான் அந்த புழு புளுத்து போய் கிடக்கு. அப்ப உன் தலையில இருந்தா ஏன் தலைக்கு பேனு வந்துச்சா? என்னதான் தாங்குறீங்கன்னே தெரியல. காலையில காது பக்கத்துல என்னமோ ஊறுதேன்னு கையில எடுக்கிறேன், பேனு கொட்டை கொட்டேன்னு இருக்கு. சை, கன்றாவி. சரிங்க, சும்மா வளவளன்னு பேசாம வந்து என் தலையில பாருங்க. நான் எங்க போய் பேன் பார்த்திருக்கேன், என்னைய போய் பேன் பார்க்க சொல்ற? சரி, தேடி பாக்குறேன், வந்தா உனக்கு எடுத்து தரேன், குத்து. அடி பாவி, இப்படி அடி சுத்தம் இல்லாம இருப்ப? பேனோட உலகமே இங்கதான் இருக்கும் போல. ஒரு குச்சி எடுவேன். எதுக்குங்க குச்சி பேனை பார்க்கும்போது? அடியே, உன் தலையில ஊண்டி வச்சோம்னு வச்சுக்க, அது வழியில ஏறி கூட வந்துரும். அப்படி கிடக்கு பேனு. ஏங்க, நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் செய்யுங்க. இந்த எடக்கு படக்கெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது, பார்த்துக்கோங்க. அடியே லலிதா, வாடி வீட்டுக்குள்ள போய் பாப்போம். தெருவுல யாரும் பார்த்தாங்க நீ என்ன நினைப்பாங்க? ஏங்க, வேற எவளுக்குமா பேனு பாக்குறீங்க? கட்டுன பொண்டாட்டி தானேங்க. நான் எங்கடியோ நீ கல்யாணம் பண்ணேன், இன்னும் கல்யாணம் கூட நடக்கல நம்மளுக்கு. ஏங்க, இது குற்றப்படி சட்டம், பார்த்துக்கோங்க. ஊருக்குள்ள ஃபுல்லா கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு உளறிக்கிட்டு தெரியாதீங்க. அட கன்றாவி பிடிச்சவனே, நான் பெத்ததுக்கு இது ஒன்னதான் பார்க்கல. என்ன காரியத்தடை பண்ணி தொலைஞ்சிட்டு கிடக்க. வந்துட்டாங்கடா நாட்டாம பண்ண. அம்மா, என் பொண்டாட்டிக்கு நைட்டு ஃபுல்லாம் அரிக்குதாம்மா, தூங்க முடியலையா, அதான் பேனு பார்த்துட்டு இருக்கேன். எந்த சீமை சிரிக்கியோ தெரியல, என் மயனுக்கு இப்படி மைய போட்டு மயக்கி வச்சிருக்காளே. ஏண்டா மானம் கெட்டவனே, ஏதாச்சும் ஊர்ல ஆம்பளையாளு பேனு பார்த்து பாத்திருக்கியாடா? பெத்து தொலைஞ்சிருக்கேன் பார், நான் தான் செவுத்துல போய் தாத்தலையா முட்டிக்கணும். அடியே, அவன் தான் பாக்குறானா, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? என்ன கொளுத்து போய் திரியிறியா? அத்தை, காலையிலே மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க, நல்ல மூட்ல இருக்கேன். நான் மட்டும் வாயை திறக்க ஆரம்பிச்சேன், வீடு விட்டு போயிரும் பாத்துக்கோங்க. ஏன் புருஷங்காரனை தானே பேனை பார்க்க சொன்னேன். உங்களை தான் முறைப்படி பார்க்க சொல்லியிருக்கணும், நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்புறம் நான் யாரை போய் பார்க்க சொல்றது? அதான் என் புருஷனையும் எடுத்து பார்க்க சொன்னேன். இருடி இரு, இன்னும் 2 நாள் அவனை துரத்தி விடல, என் பேரை மாத்திக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, நானே ஒரு நல்ல பேரை பார்த்து வைக்கிறேன். 2 நாள்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருவோம். இங்க பாருடி, ஓவரா வாய் பேசாத, வாயை ஒட்டி நறுக்கி பிரிவேன் பாத்துக்க. என்னைய பத்தி தெரியாம திரியற. அத்தை, காமெடி பண்ணாம கொஞ்சம் வீட்டுக்குள்ள போறீங்களா? இப்பதான் தெரியுது உங்க சின்ன மைனு மருமகளும் ஏன் தனி கொடுத்துட்டு போனாங்கன்னு. இப்படி நொட்டு நொட்டு நொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் இப்படி வீட்டுல இருப்பா? நீங்களும் கவலைப்படாதீங்க, நானும் தனி கொடுத்துட்டு போக மாட்டேன். உங்களைய வச்சு நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ என் மயனை விட்டுட்டு தனியா தான் போவ, தனி கொடுத்துட்டு போறாங்களாமால. அட லூசு கிளவி, நான் தனி கொடுத்து போகணும்னு சொல்லல. இங்கதான் இருப்பேன், நட்ட நடு வீட்டுல தான் உட்காந்துருப்பேன், சரியா? யார பாத்துட்டு கிளவின்ற? மாசமா இருக்கேன்னு பாக்குறேன், மண்டை உடச்சு போய் பாத்துக்க. அம்மா, லலிதாட்ட கோவப்படாதம்மா. நீ தங்கமா பேசினேன்னா லலிதாவும் தங்க மாதிரி பேசுவாமா. எல்லாம் உன்னை மிதிச்ச சரியா வருண்டா. தங்க மாதிரி பேச தங்கமா பேசுவானாம். அந்த தங்கத்தை நீயே வச்சு சொரண்டிக்க. ஆளையும் மண்டையும் பாரு, நல்லா வெள்ளை குரங்குக்கு கருப்பு சுடிதார் போட்ட மாதிரி. அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. தேடி பார்த்தேனே, என் பொண்டாட்டிய காணோம். வேற வழியே இல்லைன்னு உன்கிட்ட வந்தேனே. தாயே, என்னை விட்டு பிரிஞ்சிராதே. அம்மா இல்லைனா என் பொழப்பு நாரிருமே. அடியே நெட்டவள்ளி, பாத்தீல என் மவன? அம்மா தான் உசுறு உசுறுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ, இவ எங்கிட்ட இருந்து வந்தா? நெட்டவள்ளி, எப்படி தங்கம் வந்த? அடே தோப்பு மண்டை, உங்க ஆத்தா கேக்குதோ? ஆத்தா கொஞ்சம் 2 நாள் ஊர்ல இல்லைன்னா போதுமே, உங்க 2 பேத்து ராஜ்யமா தான் இருக்கும். இனியெல்லாம் எங்க ஆத்தா வீட்டுக்கு போவேன்னு நினைச்சும் கூட பாத்துறாத. அங்கிட்டுலாம் எட்டியே பார்க்க மாட்டேன். நீ இவன் நல்லா உங்க ஆத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குத்து டான்ஸ் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இன்னியெல்லாம் உங்க பருப்பு வேகவே வேகாது. என்னடி புதுசா பேசிட்டு கிடக்க? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து உங்க ஆத்தா வீட்டுல தான் குப்பை கொட்டிட்டு கிடக்க. என்னமோ விருந்தாளி மாதிரி தானே இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க, இப்ப நம்ம புதுசாவல சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா 2 பேரும் வாயை பத்திட்டு கேட்டதோட கம்முனு இருக்கணும். இந்தா நெட்டவழி கிட்ட எதிர்த்து பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட நான் எத்தனை நாள் கேட்டிருக்கேன், மீன் வாங்கித்தாங்க மீன் வாங்கித்தாங்கன்னு. நான் ஊருக்கு போனக்கப்புறம் 2 பேரும் நல்லா பொறிச்சு பருத்து திங்கிறீங்களோ? அப்ப என்னைய பார்த்தா லூசு சிரிக்கி மாதிரி இருக்கு. இவளுக்கு என்னத்துக்கு வாங்கி தரணும்? இவத்தான் 2 நாளுக்கு ஒருக்கா ஊருக்கு போயிருவாளே, அந்த கேப்ல ஃபுல்லா நல்லா கறி மீனுமா எடுத்து திண்டு கூட 2 பேத்துக்கு நினப்பு. இன்னி மட்டும் நான் கேட்கற அன்னைக்கு வாங்கி தரல, அம்பிட்டுதான் பாத்துக்கோங்க. அடியே லூசு சிரிக்கி மவளே, இந்த மீன் ஒன்னும் கஞ்ச பிசினாரி புருஷன் வாங்கி தந்தது இல்ல. அந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்து தந்தாடி, இந்தாக்கா என் புருஷன் 1 கிலோ மீன் எடுத்து வந்தாரு, நாங்க 2 பேத்துக்கு என்னத்தக்கா இப்படி திண்டோம், இந்தாக்கா 2 துண்டு வச்சுக்கோக்கான்னு வந்து தந்தா. அப்படியே ஆடிடுவேன். உன் புருஷங்காரன் எடுத்து தந்துட்டாலும் அந்த ஊர்ல புயலே வந்துரும். அதுதானே பார்த்தேன், இந்த மங்குஸ் மட்டும் ஒண்ணுமே வாங்கி தராது.
அத்தை, சரி அதான் வந்துருச்சுல மீன். அப்படியே எனக்கு ஒரு துண்டு ஒரு தட்டுல வச்சு கொண்டு வாங்க. அத்தை, இடையில வந்து வைங்க. என்னத்த தட்டுல வச்சு கொண்டு வந்தீங்க? ஒரே தட்டுலயே வச்சு சாப்பிட்டுக்குவோம். மாமா, அப்படியே ஆசையா முள்ளே இல்லாம அந்த மீன் அழகா பிச்சு உங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுவீங்களாம். அப்புறம் நானும் அப்படியே அழகா பிச்சு உங்களுக்கு ஊட்டி விடுவேனாம். அது அப்படியே உங்க அம்மா, அதாவது என் மாமியாரு, ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடணும்ல, அதனால எடுக்க சொல்லுங்க. எனக்கெல்லாம் போட்டோவும் எடுக்க தெரியாது, ஒன்னும் எடுக்க தெரியாது. நீங்க மட்டும் திங்கிறீங்க. இங்க ஒரு கல்லு மாதிரி நிக்கிறேன், ஒத்த வாய் தருவேன்னு ஆசை இல்ல. அத்தை, நீங்க வயசுல பெரியவங்க பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைகிட்ட எதா இருந்தாலும் தந்து பழகணும். இப்படி வயசுல மூத்தவங்களா இருந்துட்டு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஏங்க, உங்க அம்மாக்கு புத்தியில ஏறுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுங்கங்க. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே விளையாண்டுட்டு கிடக்காக பாருங்க. அத்தை, உங்க மருமக மாசமா இருக்கேன், கொஞ்சமாச்சும் மனசுல ஆசை இருக்கா? நேரத்துக்கு சமைச்சு போடுவோம், எதுவும் இல்ல. மணி 10 ஆச்சு, ஒரு கண்ணுல காப்பியை காமிக்கல, ஒரு இட்லி இல்ல. நானும் காலையில இருந்து தண்ணியை குடிச்சு வயிற்று நெப்பிக்கிட்டு கிடக்கேன். நான் என்னத்துக்குடி நான் ஆக்கி போடுறேன், நீ வேணா சமைச்சு சாப்பிடு, கைகள் நல்லா தானே இருக்கு. பரவாயில்லையாத்த, என்னை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறீங்க போல. நான்லாம் உன்னை சாகிற வரை ஏத்துக்கவே மாட்டேன். அப்படிலாம் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு தெரியாத. ஏத்த, அடுப்படிக்குள்ள அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல, இன்னி என்ன? நீ சமைச்சேன்னா நான் நல்லா திங்கலான்னு பாக்குறேன், அது தெரியல கூமுட்டைக்கு. இந்த பைத்தியக்காரி எப்படி சமைப்பான்னு வேற தெரியல. சரி, ஒரு நாள் சமைக்கிறதுல பாப்போம், எப்படித்தான் சமைக்கிறான்னு பாப்போம். நல்லா மட்டும் சமைச்சா அவளையே வேலைக்காரி ஆக்கிட வேண்டியதே. எப்படியாச்சும் இந்த காலில் கையில விழுந்து இந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்துடணும், பொண்ணியையும் கூட்டிட்டு வந்துடணும். இவ முகரையில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணியே எவ்வளவோ பரவாயில்ல. சொல்றதுக்குள்ள பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே போவா. என்னத்த, நானும் பாக்குறேன் 5 நிமிஷமா தலையை குமிஞ்சுக்கிட்டு மொன முணங்கிக்கிட்டு கிடைக்கீங்க. இனி யாரும் எங்க அம்மா என்னென்ன எனக்கு திங்க கொடுத்துருப்பாங்க தெரியுமா? சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நீ யாரும் படுத்து தூங்கிருப்பேன். அப்படி எங்க அம்மா வளர்த்தாங்க. இங்க வந்து நான் படாத பாடுபடுறேன். நான் தான் சொல்லிட்டேன்னடி, அடுப்படிக்குள்ள போய் என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னைய மட்டும் ஆள விட்டுரு சாமி. நான் இதுவரையும் அடுப்படிக்குள்ளேயே போனது இல்ல. நீங்க ஆசையா கேக்குறதுனால போறேன். போய் ஏதோ சமைச்சு பாக்குறேன். சமையல்னு ஆறி வித்தையா, சமைச்சுதான் பாப்போமே. அத்தை, ஆனா ஒரு கண்டிஷன். என்னாடி கன்சனு சொல்லு, எல்லா கன்சனுக்கும் நாங்க ஒத்து போவோம். நான் சமைச்சதை நீங்க தான் சாப்பிட்டு பார்க்கணும். என் மாமியா வாயால பெருமை பேசுறேன் நீ பத்தி. இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்ல வைக்கிறேன் பாருங்க உங்களைய. காரி மூஞ்சில துப்ப வைக்காம இருந்தா சரி தாண்டி. ஆனா ஒண்ணுத்த, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்கோங்க. அடியே, நீ வேற ஏண்டி, நானே நுனி முடியல உயிரை புடிச்சுக்கிட்டு கிடக்கேன், நீ வேற அபசகுலமா பேசிட்டு கிடக்க. ஏதோ என் பொழப்ப ஓட்டி தள்ளிட்டு இருக்கேன், அபசகுலமா பேசி தோல. நீ எல்லாம் என் மவனுக்கு லாய்க்கே இல்ல. எப்படிப்பட்ட மகராசனை பெத்து வச்சிருக்கேன், எந்த வலையில வீழ்த்தையோ தெரியல. இப்படி பொட்டி பாம்பா உங்ககிட்ட சுத்திக்கிட்டு திரியாண்டி. ஆமா ஆமா, உங்க மகன் இருக்க மொகர கட்டைக்கு ஏன் அழகு கேக்குதோ? எங்க ஊர் சனமே சொல்லும், நான் தான் கண்ணு கலக லட்சணமா ஊர்லயே இருக்கேன்னு. அவங்க கண்ணுல சாக்கடை தண்ணிய கலக்கி ஊத்த கண்ணுல பூ விழுந்தவங்களா இருப்பாங்க போல. உன்னைய பார்த்துமா அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது மண்டைய முட்டிக்கணும் போல தோணுதுடி. அட்ட அட்ட அட்ட, மாமியா மருமகளை இப்படி கலகலன்னு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இன்னைக்கு நைட் நீ மறக்காம கூப்பிட்டுருக்க, நான் வந்து உங்க 2 பேத்துக்கு சுத்தி போட்டுட்டு போறேன். என் கண்ணே பட்டுச்சு. ஏண்டி இப்படி உசுப்பேத்தியே உடம்ப ரணக்கெல்லாம் ஆக்கி வச்சிட்டீங்கடி. ஏக்கா, இவ்வளவு நேரம் மாமியா மருமக நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தீங்க, இப்ப நான் வரவன் நடிக்கிறியாக்கா? சரி சரி விடுக்கா, நீயும் நினைப்பில்ல அடுத்தவங்க கண்ணு பற்றக்கூடாதுன்னு, அதனால நடிப்பீங்க போல. அடியே, கட்டையை தூக்கி மண்டையில பற்ற போறேன், வேலையை பார்த்துட்டு போடி. என்னம்மா லலிதா, உன்னை தாமா பார்க்க வந்தேன். நீ பாட்டுக்கு நினைச்சிடக்கூடாதுல, என்னடா அக்கா வந்து விட்டவனே போயிட்டாங்களேன்னு. அக்கா, நான் போய் அப்படி நினைப்பேனாக்கா? சரிம்மா சரிம்மா. என்னம்மா, வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? மாமியா எப்படி கேரக்டரு? வீடு எல்லாம் ஓகே தான்க்கா. இந்த கிழவிதான் வாயை அடைக்கவே முடியல, தொண நொய்யினு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குக்கா. மாமியாலமா? அப்படித்தேம்மா. அக்கா, இருந்தாலும் ரொம்ப ஓவராவல பேசுறாங்க. ஏண்டி, நீ பேசுறதெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியல, நான் பேசுறத நொட்டிக்கிட்டு போதோ பாருக்கா. வாய் எந்த கிளியுதுன்னு பாருங்க. கொஞ்சம் நான் மட்டும் ஊமையா இருந்தேன், அம்பிட்டுத்தேன் போல. மண்டையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க போல. இன்னி வர பிள்ளைங்களும் நல்லா வாய் பேசி பழகிட்டு அப்புறம் தான் மாமியா வீட்டுக்கே போகணும். ஊமையா மட்டும் போனோம், அப்புறம் அவளுக்கு ஆட்டமா தான்க்கா இருக்கும். எவளுக்கடி, உன் தொங்கச்சியா? மாமியாங்கிற மரியாதையே இல்ல. அத்தை, அப்ப என்னை மருமகளா ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? உங்க வாயாலே மாமியார்னு சொல்லிட்டீங்க. ஐயையோ, என் வாயில பால்டாயில ஊத்த அவளுக்கு போய் நான் மாமியாவா? அத்தை, வேணும்னா சொல்லுங்க, நானே கடைக்கு போய் பால்டாயில வாங்கிட்டு வந்து தரேன். நீங்க கஷ்டப்பட்டு நடந்து போய் வாங்கிட்டு வரக்கு நானே வாங்கிட்டு வந்துருவேன். அடி பாவி, இனி இப்படி அடி கொள்ள வருவ? பால்டாயில எவ்வளாச்சும் மாமியாக்கு வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்களாடி? உன் புருஷங்கார வரட்டும், இன்னைக்கு நீயா இல்ல நானானு பாத்துக்க வேண்டி. ஏக்கா, நீ பாட்டுக்கு சீரியஸா எடுத்துக்காதக்கா. நம்ம லலிதா அப்படித்தான், எப்ப பாரு நக்கலுக்கு பேசிக்கிட்டே தெரியும். நக்கலுக்குன்னு விக்கலுக்குன்னு வேலைய பாருங்கடி, என் உசுர்ல தான் விளையாடணுமா? ஏமா லலிதா, சாப்பிட்டியாமா? உடம்ப பாத்துக்கமா. அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க, பிள்ளை என்னமா பண்ணதை போய் பாத்துக்கலாமான்னு. ஒரு போனு தான் அம்மாட்ட போட்டு பேசுறது, பாவம் பதக்க பதக்கன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கும் போலடி.
சரிக்கா சரிக்கா நீ போக்கா, நான் அப்புறமேல அம்மா கிட்ட அடிச்சு பேசிக்கிறேன். ராஜா நல்ல கூட்டு களவாணி போல. ஏதோ உன் ஆசை நிறைவேறுச்சு. என் குடும்பத்தை குட்டையை கிளப்பி நார் நாரா பிச்சு எரிஞ்சுட்டேன் என் குடும்பத்தையே. இந்த சிரிக்கிய கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு என் மண்டையை உருட்டிக்கிட்டு கிடைக்கீங்கடி. இன்னும் 2 நாள்ல போய் என் இளைய மவனையும் பொண்ணையும் இழுத்துட்டு வந்துருவேன். ஒரு மாசம் போட்டோம். இவளை அடிச்சு விரட்டிட்டு அந்த கோமதியையும் கூட்டிட்டு வந்துடணும். அத்தை நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நான் நல்லவனை மட்டும் நினைச்சிடாதீங்க. அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க. நான் இருக்கும்போது எதுக்கு அந்த கோமதியை கூட்டிட்டு வரீங்க? அவளைதான் வேணான்னு போயிட்டாங்கல்ல, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எக்கா கம்மன் இருக்கா, அவளே முழுங்காம இருக்கா, அவளை போய் டென்ஷன் பண்ணாதீங்க. பொன்னி, உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன குட் நியூஸ்? நீயே நல்லா யோசி பாப்போம். நீங்க யோசிக்க விடாதீங்க, சொல்லுங்க. நம்மளுக்குன்னு தனி வீடு பார்த்துட்டேன் தெரியுமா? ஏங்க இது குட் நியூஸாங்க? என்னங்க? பொன்னி, திரும்ப திரும்ப அடம்பிடிக்க கூடாது. நம்ம அடுத்த வாரத்துல இருந்து அந்த வீட்டில தான் இருப்போம் நம்ம 2 பேரும். உனக்கு எப்போ வரணுமோ உங்க அம்மா வீட்டுக்கு வந்துக்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்காகவே தான் பக்கத்துலயே பார்த்துருக்கேன். நீ ஒரு பஸ் ஏறினேன்னா 1 மணி நேரத்துல அம்மா வீட்டுக்கு வந்துடலாம். சரிங்க, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நானும் நடந்து தானே ஆகணும். ஏங்க அத்தைகிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சொல்லாம நம்ம மட்டும் தனியா போனோம்னா அது ரொம்ப தப்புங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்கங்க. நீ திருந்தவே மாட்ட பொன்னி. அவங்க கிட்டலாம் சொன்னா ஆடத்தான் செய்வாங்க. சொல்லணுமா வேணாமான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது என்னமோ அதை மட்டும் நீ கேளு பொன்னி. நீங்க சொல்லலைன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேங்க, பாத்துக்கோங்க. ஆமா, நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீயே அப்ப 2 திட்டு வாங்கிக்க. அப்புறம் அழுதுட்டு உட்காந்துரு. நான்லாம் இது கேட்க மாட்டேன் பாத்துக்க. போங்க, குட் நியூஸ்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல மனசை கஷ்டமாக்கிட்டீங்க. இங்க பாரு, உன் கூடயே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்னையே பைத்தியமாக்கிருவ. ஆ, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அங்க என்ன கூத்து நடக்குது தெரியுமா? அங்க நம்ம ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். உங்க வீட்டுல நடக்க கூடாதெல்லாம் நடக்குதா சொன்னா. அப்படி என்னடா நடக்குதுன்னு நானும் கேக்குறேன். என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? அதுதான் என் கூட பிறந்த தத்தி ஒண்ணு இருக்கே, அண்ணி கோமதி இருக்காங்கல்ல, அவங்க கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்கள ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். இப்ப அவங்கள வேற கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டானா. இந்த கூத்த கேட்டியா? கேட்டோடனே ஒரு நிமிஷத்துல உறைஞ்சு போயிட்டேன். அந்த நாய் என்னென்ன ஃப்ராடு பண்ணிட்டு தெரியுது பாத்தியா? ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? பாவங்க கோமதி அக்கா. பாருங்க, அவங்க மனசுக்கா போய் இப்படியெல்லாம் நடக்கும். நம்ம அங்க இருந்திருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்குங்க. பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ தெரியல. சரி பொண்ணி, நீ அதையும் இதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காத. அவங்க எப்படியோ போயிட்டு போட்டும் விடு. இனி நம்ம வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும். உங்க அம்மாட்ட அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அடுத்த வாரம் பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிடலாம்.